பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் தோல்வியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய தரிசனங்கள், உங்களுடைய கனவுகள் வாய்க்கப்படாமல் பாதியிலே நின்று கொண்டு, என் வாழ்க்கையில் எதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை வருத்தத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, உன்னோடு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தம்முடைய உயிர்த்தெழுதலினால் நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தம்முடைய ஆவியின் வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் உள்ள சவால்களையும் தீங்குகளையும் நம்மால் மேற்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் தோல்வியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய தரிசனங்கள், உங்களுடைய கனவுகள் வாய்க்கப்படாமல் பாதியிலே நின்று கொண்டு, என் வாழ்க்கையில் எதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை வருத்தத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, உன்னோடு கூட நான் இருந்து நான் பெரிய காரியங்களை செய்வேன். என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, உன்னோடு இருந்து நான் செய்யப்போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போகிறது. ஆம் அன்பானவர்களே, நீங்கள் முடியும் என்ற பாவனையோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. இன்றைக்கு அநேகர் வாயை திறந்தாலே நெகட்டிவாக பேசுகிற ஒரு அப்ரோச்சை வச்சுருக்காங்க. அவங்க பார்க்குற விதமும் நெகட்டிவாக இருக்குது, அவங்க சிந்திக்கிற விதமும் நெகட்டிவாக இருக்குது. அவங்க எப்போதுமே தங்களால் இயலாது என்பதை போன்று நினைக்கிறார்கள். ஆம் அன்பானவர்களே, தாவீது ராஜா இயலாது என்று நினைத்திருந்தால் இன்றைக்கு அவர் புகழ்பெற்ற மனிதர்கள் பட்டியலில் இருந்திருக்க முடியாது. அவர் ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனாக இருந்தார். குடும்பத்தில் உதாசீனப்படுத்தப்பட்ட மனுஷனாக இருந்தார். தன் தந்தையினால் கண்டுகொள்ளப்படாத ஒரு மகனாக அவர் காணப்பட்டார். ஆனால் பாருங்கள், அவருடைய வாழ்க்கை எப்படி மிகப்பெரிய அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் நிறைந்தது என்றால், அவர் தேவனுக்குள் மகிழ்ச்சியாக இருந்தார். ஆண்டவருக்குள் அவர் கலிகூர்ந்தார். அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட தோல்வி நிலைமையில் இருக்கீங்களா? ஒரு தீர்மானம் எடுங்க, கர்த்தரை துதிப்பதற்கென்று. எந்த சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போயிட்டு இருந்தாலும் அவரை துதிப்பேன் என்று சொல்லி தீர்மானம் எடுங்கள். நீங்கள் துதிக்கும் பொழுது சூழ்நிலைகள் மாறும். சூழ்நிலைகள் மாறுவதற்கு முன்பாக உங்கள் மனதில் ஒரு புதிய புத்துணர்ச்சி எழும்பும். ஆம் அன்பானவர்களே, எப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் கடந்து போயிட்டு இருந்தாலும், என்ன பிரச்சனையோடு போயிட்டு இருந்தாலும், நான் ஆண்டவரை துதிப்பேன்னு சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. தாவீது துதிக்கிற மனுஷனாக இருந்தான். ஆகவேதான் அவன் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டாலும் ஒதுக்கப்பட்டாலும் தேவனை துதித்தபடியினால் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் அவன் மேல் உண்டாயிருந்தது. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். கர்த்தருடைய கையில் நீங்கள் அலங்காரமான கிரீடமாக இருக்கிறீர்கள். ராஜ முடியாக இருக்கிறீங்க. நீங்கள் ஆண்டவருடைய பார்வையில் விசேஷமானவங்க. உங்கள் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் விட்டு வெளியே வாங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் தாழ்வு மனப்பான்மை விட்டு வெளியே வாங்க. என்னால் முடியாது, எனக்கு இது நடக்காது என்ற எண்ணங்களை விட்டு வெளியே வாங்கன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். என் பிரியமான மகளே, என் பிரியமான மகனே, இவைகள் உங்களை விட்டு விலகட்டும் என்று ஆண்டவருடைய நாமத்தில் நான் இப்பொழுது கட்டளையிட்டு பேசுகிறேன். ஆம் அன்பானவர்களே, தாவீது என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிறார். ஆமென். அவருடைய வாழ்க்கையில விசுவாசம் துதி என்ற சத்தத்தோடு மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் அறிக்கையும் உண்டாயிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், உம்முடைய நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் உம்மை நான் 7 தரம் துதிப்பேன் என்று சங்கீதம் 119 சொல்லுகிறார். அன்பானவர்களே, துதித்தலோடு விசுவாசித்தலோடு விசுவாச அறிக்கையும் உண்டாயிருந்தது. இன்றைக்கும் கூட பிரியமானவர்களே, உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய துன்பங்களுக்கு துக்கங்களுக்கு நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார். உன் நம்பிக்கை வீண் போகாது மகளே, உன் நம்பிக்கை வீண் போகாது மகனே. நீ தோற்ற இடத்துல, தலை குனிந்த இடத்துல நீ தலை நிமிர பண்ணும்படிக்கு, உன் தலை உயர்த்தப்படும்படிக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். துதிங்க. உங்க வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வாய்களை திறந்து ஆண்டவருக்கு புகழ்ச்சியை செலுத்துங்க.
சூழ்நிலைகளை பார்த்து புலம்பாதீங்க. மற்றவங்க மேல குறை இருக்குன்னு சொல்லி அவங்கள குற்றஞ்சாட்டாதீங்க. நீங்கள் ஆண்டவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமென். இப்பொழுதும் நீங்கள் துதிப்பதற்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் என்னென்னலாம் தரிசனங்களை, வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லி இருக்கிறாரோ அதை உங்கள் ஆத்துமாவிலே நிரப்பி அதை உங்கள் உள்ளத்திலே தியானித்து கொண்டே இருங்கள். ஆமன்பானவர்களே, நாம் துதிப்பதோடு மாத்திரமல்ல, தாவீது செய்ததைப் போல விசுவாசித்து விசுவாச அறிக்கையிடுவோம். ஆம், நீங்கள் விசுவாச அறிக்கையை உங்கள் வாயிலிருந்து சொல்லும் பொழுது அந்த காரியங்கள் உங்களுக்கு உண்டாகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன். ஆம், ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலி செலுத்த சென்றபொழுது தன் மகன் மரித்தாலும் கூட மரணத்திலிருந்து தேவன் எழுப்ப வல்லவர் என்று தேவனை நம்பினான் என்று சொல்லுகிறது. அன்பானவர்களே, உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருந்தாலோ அவைகள் இருக்கும் என்று விசுவாசித்து அவைகள் வரும் என்று அறிக்கையிடுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார், எனக்கு நன்மை செய்வார், என்னை அழைத்த அழைப்பில் என்னை பாதியில விடமாட்டார், என்னிடத்தில் நற்கிரியை துவங்கினவர் நிறைவேற்றுவான்னு சொல்லிக்கொண்டே இருங்க, சொல்லிக்கொண்டே இருங்க. தாவீதைப் போல விசுவாச அறிக்கையிடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அன்பானவர்களே, நீங்கள் துதித்து விசுவாச அறிக்கையிட்டு ஆண்டவருக்குள் மகிழும் பொழுது உங்களை அறியாமல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ வல்லமை உங்களை நிரப்புகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பல முறை உயர்விலும் தாழ்விலும் அடிகளிலும் வேதனைகளிலும் கப்பர் சேதங்களிலும் கஷ்டங்களின் வழியாக சென்றார். பலமுறை மனிதர்களால் சந்தேகிக்கப்பட்டு பலமுறை மனிதர்களால் உதாசீனப்படுத்தப்பட்டார். அவர் ஒன்றில் தெளிவாயிருந்தார், கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், அவர் என்னை கொண்டு செய்ய நினைத்தது தடைபடாது, அவர் என் வாழ்க்கையில செய்ய நினைத்து செய்து முடிப்பார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய வல்லமையினால் நிரம்பி பல தேசங்களுக்கு சென்று ஆண்டவருடைய சுவிசேஷத்தை செய்தார். அவர் ஊழியம் செய்தார். நீங்களும் கூட முடியாது முடியாது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்களை உங்க வல்லமையினால செய்ய போறதில்ல, துதியின் வல்லமையினால், அறிக்கையின் வல்லமையினால், பவுலைப் போல பேசுகிற கிறிஸ்துவின் வல்லமையினால் உங்களை நிரப்பி ஆண்டவர் வல்லமையினால் ஆளுகை செய்ய போறார். முடியாது என்று தடுமாறிக்கொண்டிருக்கிற நீங்கள் எழும்ப போறீங்க. தோல்வியில கஷ்டப்பட்டுட்டு இருக்க நீங்க ஜெயிக்க போறீங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல கஷ்டப்படுற உங்களை ஆண்டவர் உயர்த்த போகிறார். உங்கள் தொழிலிலே வருமானத்தை கொண்டு வரப்போகிறார். உங்களுடைய பிசினஸ்ல முன்னேற்றத்தை கொண்டு வரப்போகிறார். அறிக்கையிடுங்க. நெகட்டிவா பேசி பிசாசுக்கு இடம் கூடாதீங்க. ஆண்டவருடைய வசனத்தை பேசி பிசாசின் வல்லமையை ஜெயித்து முன்னேறி செல்லுங்கள். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய போறீங்க. ஹல்லேலூயா. உங்க மேல் அவருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. கமான், ரைஸ் அப். நீங்கள் எழும்பி ஆண்டவருடைய வல்லமையை தரித்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய வல்லமையை தரித்து கொண்டு எழும்பி நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறத பார்க்க போறீங்க. ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை வழிநடத்துவார். தேவனுக்குள் கலிகூர்ந்து விசுவாசமாயிருங்கள். அவர் உங்களை ஆளுகை செய்வார். நாம் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட தோல்வியிலே, தனிமையில, வருத்தத்தில், டிப்ரெஷன்ல கஷ்டப்படுகிற ஒவ்வொருவர் மேலும் உடைய பலன் இறங்குவதாக, ஒவ்வொருவரையும் உடைய வல்லமை நிரப்புவதாக. தாழ்வில் இருந்த தாவீதை உயர்த்தி அரசனாக்கி பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை உண்டாக்கின தேவனே, இப்பொழுதும் தனிமையிலும் தோல்வியிலும் வருத்தத்திலும் கலங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் வெற்றியை உண்டாக்குவீராக. உம்மை துதிப்பதற்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். அதை ஒரு தீர்மானமாக எடுத்து நடத்த உதவி செய்யும். உம்மை விசுவாசித்து விசுவாச அறிக்கையை பேச அவர்களுக்கு கிருபை பாராட்டும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி, கோடான கோடி நன்றி. ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, தோல்வியை கண்டு பயப்படாதீங்க, சவால்களை கண்டு பயப்படாதீங்க. துதிங்க, விசுவாசிங்க, அறிக்கையிடுங்க. தாவீதைப் போல, அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல நீங்க ஜெயிக்க போறீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் முட்டுச்சந்தில் இருக்கு, எல்லாமே முடியாம இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா சூழ்நிலைகள் மாறுறத பார்க்க போறீங்க. நீங்க துதி எடுக்கும் பொழுது சாத்தான் ஓடிப்போவான்.
இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அன்பானவர்களே, இதை நீங்கள் பிறருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். யாராவது நீங்கள் ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.